நாளும் பொழுதும் ஆண்டவனே துணையென்று வாழும் கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. கால புருஷ சக்கரத்தில் 11வது ராசியாக வலம் வரக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசிடுவீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க. நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆளக்கூடிய ராசியாக நீங்கள் இருக்கிறதுனால நீதிக்கும் சட்ட திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு வாழுவீங்க. எந்த ஒரு அநீதியையும் பொறுத்துக்கவே மாட்டாங்க. தன்னோட வாழ்க்கையை கூட ஒழுக்கமான முறையில் நடத்தக்கூடியவங்க. தன்னுடைய பொருட்களையுமே ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க. ரொம்ப அறிவாளிங்க, புத்திசாலிங்க. கடின உழைப்பால் இப்படி ஒட்டுமொத்த மனுஷனுக்கும் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே அழகா அறிவாக கடவுள் கொடுத்துருக்காருங்க. ஆனால் கும்பராசி கஷ்டப்படக்கூடிய நிலைக்கு என்ன காரணமோ, ஞாபக சக்தி அதிகமாக இருக்குது, ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க, வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, எல்லாரையுமே நேசிக்கக்கூடியவங்க. பேசினா கொஞ்சம் கூட இருக்காதீங்க. எல்லாருக்கும் உதவக்கூடிய மனமும் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இடிக்குது. என்னவா இருக்கும்? ஏன் கும்பம் இப்போ கஷ்டப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளிப்படைத்தன்மைன்னு ஒரு விஷயத்த சொன்னேன் இல்லையா? எந்த இடத்துலையுமே கொஞ்சமாவது ஒளிவு மறைவு இருக்கணுங்க. அதுவும் இந்த கலியுகத்தில் சொல்லவே வேணாம். தான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டாவே போதுங்க. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போன கதை தாங்க. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத மட்டும்தான் உன்னிப்பாக பார்த்துட்ருக்காங்க. தான் வளர்கிறோமோ இல்லையோ, அடுத்தவனோட வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி தாங்க இந்த கலியுகத்தில் கும்பராசி கஷ்டப்படுறதுக்கான முக்கிய காரணம் இதுவாக தாங்க இருக்குது. தான் அடுத்து என்ன பண்ண போகிறோம், தன்கிட்ட என்ன இருக்குது, தன்னோட நிலை என்ன, தன்னால் என்ன முடியுங்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுனால அவங்க ஈஸியாக இவங்களை அவங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிட்டு இவங்கள வீழ்ச்சிக்கு உள்ளாக்குறாங்க. ஸோ இப்படி சூதுவாது தெரியாமல் ஒரு அப்பாவிகளாக வாழக்கூடிய கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகுதுங்க? காலமாக கஷ்டப்படக்கூடிய ராசிகளில் கும்ப ராசியும் ஒருத்தவங்க. உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே 100க்கு 100% நடக்க போகுதுங்க. அது என்ன ஏதுங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அதோட நீங்கள் மாற்றிக்க வேண்டிய சில விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை நான் குறிப்பிட்டு சொல்கிறேங்க, அதை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய வெளிப்படைத்தன்மையை நீங்கள் மாற்றி ஆகணும். எல்லார்கிட்டையும் உண்மையாக இருங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு தப்பானவன்கிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில், நீங்கள் வெளிப்படையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கே ஆபத்தாக முடியுது. அதே மாதிரி பண விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதில் யாரையுமே நம்பக்கூடாது. உங்களுடைய பொறுப்புகளை மற்றவங்க கிட்ட திணிக்கக்கூடாது. மற்றவங்களை நம்பக்கூடாது. ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்களுடைய புத்தி மட்டும்தான் காரணமாக இருக்கணும். மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஈடுபடவே கூடாது. அதே மாதிரி தொழில் விஷயத்துலேயும் சரி, உத்தியோக பணிகள்லேயும் சரி கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தற்காத்துக்க முடியும். அந்த வகையில் நமக்கு எப்படா நல்ல காலம் பிறக்குன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. பதில் சொல்லக்கூடிய நாட்களாக பிறந்துருச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு இத்தனை நாள் ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக கும்பராசிக்கு நிலம் கிடைக்கும், வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமையும், தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டம்ங்க. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கஷ்டமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே மறைஞ்சு போக போகுது. கஷ்டமோ நஷ்டமோ உங்களை விட்டு விலகி போகும். எப்படின்னா, கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையுமே வெற்றியையும் முன்னேற்றத்தையும் அடைய போகிறீங்க. யார்கிட்டையுமே சண்டையோ சச்சரவோ இல்லாமல் இருக்க போகிறீங்க. மனசு தாங்க
யார்கிட்ட இருக்குதுன்னா கூட அது சமாதானமாக மாறுங்க. அரசு துறைகளில், உத்தியோக பணிகளில், தொழில் ரீதியாலாம் தைரியமாக இருக்க போகிறீங்க. நிறைய விஷயங்களை சாதிக்க போகிறீங்க. நிறைய பயணங்கள் போயிட்டு வருவீங்க. அனுகூலத்தை அது கொடுக்குங்க. இதோடு உங்களுடைய முதலீடுகளுக்கு எந்தவித குறையுமே இருக்காது. தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் இது போன்ற மாற்றங்கள் உண்டாகும். வகைகளில் உதவிகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் கிடைக்குங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இரு பிரிவாக இருந்த நிலைகள் எல்லாமே படிப்படியாக மாறும். உங்களுடைய வார்த்தைகளில் மட்டும் அதீத கவனமாக இருக்கணும். அடுத்தது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் காது, மூக்கு, தொண்டை, பல்வலி, தலைவலி இது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க. முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி படுக்கையில் மிகுந்த கவனமாக இருக்கணும். ஏன்னா அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத நண்பர்களால் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் தெய்வ வழிபாடு செய்கிறது சிறந்த மேன்மையை ஏற்படுத்தும். இதோட தொழில் ரீதியாக பார்த்தோன்னா ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, கவனம் தேவை. மற்றபடி எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு அனுகூலம், ஏற்றத்தை ஏற்படுத்துங்க. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகமாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சிகளில் இருக்கவங்க சிறப்பான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. யாரை பற்றியுமே யோசிக்காமல் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் செஞ்சு முடிச்சிடுங்க. முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. கும்பராசியை சேர்ந்தவங்க யார்கிட்டையாவது பகைமை இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட நட்பு பாராட்டுறது நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகமான பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும். இது கூட்டு தொழிலையும் சரி, தனி தொழிலையும் சரி யோகம் இருக்குங்க. நிலம், வீடு, இன்டீரியர், வாகனம், புதிய வாகனங்கள், புதிய வீடு, புதிய நிலம் இப்படி எல்லா அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய காலகட்டமாக தாங்க இனி கும்பத்துக்கு அமைய போகுது. இதோட பணவரவு பொறுத்த வரைக்கும் தொழிலில் அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற போகிறீங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறதுக்கான யோகம் இருக்குங்க. ஆரோக்கியத்திலையும் பேச்சிலையும் அதீத கவனம் தேவை. மற்றபடி எல்லா விஷயங்கள்லையுமே அதிர்ஷ்டம் கைகூடி வர்றதுக்கான காலகட்டம் தாங்க இது மட்டும் இல்லைங்க. உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும். செலவுகளை எல்லாம் அழகாக சமாளிக்க போகிறீங்க. கருத்து வேறுபாடு காரணமாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த வேறுபாடுகள் அது எல்லாமே மாறப்போகுது. திரும்பவும் ஒன்று சேர்றதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் இப்போ கைகூடி வரும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் இருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத ஆடை அபகரணம் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த காரணத்தை முன்னிட்டுமே கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. உடன் பிற்காலத்தில் கொஞ்சம் அதனாலேயும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குங்க. தாய் வழி உறவுக்காரங்க கிட்ட அனுசரணையாக நடந்துக்கோங்க. சிலருக்கு உடல் அளவில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக தடைப்பட்டு நிறைவேற்ற முடியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாமே அந்த நேர்த்தி கடனை நீங்கள் தீர்க்க போகிறீங்க. தெய்வ வழிபாட்டை நேர்த்தி கடனை நிம்மதியாக செலுத்துவீங்க. தெய்வ பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதோட அலுவலக பணி தனியார்லேயோ அரசாங்கத்திலேயோ ஆண்கள் பெண்களோ கொஞ்சம் கூடுதலாக உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருக்கணும். சக ஊழியர்களோட விஷயங்களில் தலையிடாமல் இருந்துக்கோங்க. அதே மாதிரி அதிகாரிங்க கொஞ்சம் கடுமையாக பேசினாலும் கூட சரிங்க. பொறுமை காக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் விற்பனை அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். ஆனால் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க. பங்குதாரர்கள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களும் மறைய போகுதுங்க. சக வியாபாரிகள் கிட்ட கொஞ்சம் மறைமுகமாக இடையூறுகள் ஏற்படும். இதனால் அவங்கக்கிட்டையுமே உஷாராக இருக்குங்க. மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத செலவுகளை இழுத்து விட்டுருவாங்க. புகுந்த வீட்டு சொந்தங்களால் சிலருக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவைங்க. இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது தாங்க நடக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க.
ரொம்பவே அதிர்ஷ்டகரமான நாட்களாக தாங்க இனி இருக்க போகுது. வழக்கில் எல்லாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குறாருங்க. இதோட வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டிகள் நெருக்கடிகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும். உங்கள் கையை மேலோங்குங்க. குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். செல்வாக்குகள் உயரும். நீண்ட நாட்களாக நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் விலகி பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்குங்க. இதோட அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் அவருடைய சஞ்சாரம் சாதகமாக அமைகிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான நிலை உண்டாகுதுங்க. பொன் பொருள் சேரும். உறவுக்காரங்க மத்தியில் செல்வாக்கு உயரும். உருவப்பட்ட குழந்தை வழிபாட்டை மேற்கொள்வீங்க. வியாபாரம் தொழில் நல்லா ஏற்படுதுங்க. தடைகள் விலக போகுது. எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். இதோட பூமிக்காரகன் செவ்வாயுடைய சஞ்சார நிலையும் எதிர்மறையாக இருக்கிறதுனால விவசாயிகள் எல்லாமே கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. இதில் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காமல் நீங்களே ஒன்றா உங்களுடைய பார்வையில் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கும்பராசிக்கு ரொம்பவே அமோகமான காலகட்டமாக இது இருக்குதுங்க.